உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு காட்டுல நரி ஒன்று இருந்துச்சு. ஒரு முறை அதுக்கு நிறைய உணவு ஒரே நேரத்துல சாப்பிடணும்னு விருப்பமா இருந்துச்சு. அதுக்கான தருணமும் வாய்ப்பும் எப்ப கிடைக்கும்னு காத்துட்டு இருந்துச்சு நரி. மரத்தோட நடுவுல பொந்து ஒண்ணுலதான் அந்த நரி நல்ல மாதிரி வாழ்ந்து வந்துச்சு. ஆனா அது எண்ணம் ஃபுல்லா கெட்டதுகளா இருந்துச்சு. மனசுக்குள்ள இந்த மரத்துல கூடு கட்டி வாழ பறவைகள் வராதா, அது குஞ்சு பொரிக்காதா, அதை நான் எப்படியாவது சாப்பிட மாட்டேனான்னு எப்போதுமே கெட்ட எண்ணத்தோட யோசித்துக்கிட்டே இருக்கும் நரி. அதோட எண்ணம் வீணாகல. ரெண்டு கழுகு கணவன் மனைவியா ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு வந்துச்சு. மர பொந்துல ரொம்ப சாது மாதிரி படுத்து கிடந்துச்சு நரி. நரியாரே, நீ இந்த மரப்பொந்துல எவ்வளவு நாளா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு ஆண் கழுகு. கழுகாரா, வாங்க, கூட யாரு, மனைவியா அப்படின்னு கேட்டது நரி. ஆமா, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுச்சு கழுகு. ஆமா, இந்த மரப்பொந்துல பல வருஷமா இருக்கிறேன், ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு நரி. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிருச்சு. இந்த மரத்துல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலான்னு ஒரு ஆசை, அதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆண்களுக்கு. ரொம்ப ராசியான மரம் இது. முன்ன கூட ஒரு பருந்து இங்க கூடு கட்டி குஞ்சு பொரிச்சுது, சுகமா வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு நரி. ஆபத்து ஏதாவது இருக்குமோ அப்படின்னு கவலையா கேட்டுச்சு பெண்களுக்கு. நான் வயதானவன், இந்த பொந்தே கதின்னு கிடக்குறேன், நீங்க பயப்படாதீங்க, நாம நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு நரி. பின்னாடி மரத்தை அண்ணாந்து பார்த்து 3 கிளை பிரியிற ஒரு இடத்த காட்டுச்சு நரி. அங்க கூடு கட்டிக்கிறங்க, அது நல்லா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்க போய் கூடு கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆண்களுக்கு வெளியில இரை தேடி சொல்லும் போதெல்லாம், என் மனைவி கூட்டுல இருக்கிறா, அவளால பறக்க முடியல, இன்னைக்கோ நாளைக்கோ முட்டை இட்டுருவா, கொஞ்சம் பாத்துக்கிறங்க நரியாரே அப்படின்னு சொல்லிட்டு போகும். கவலைப்படாம போயிட்டு வாங்க நண்பனே, நான் இங்க இருக்கிற வரை எந்த ஆபத்தும் உங்களுக்கு அணுகாது அப்படின்னு சொல்லும் நரி. நமக்கு நல்ல நண்பன் கிடைச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இரை தேடி பறந்து போகும் ஆண்களுக்கு. 2 நாளுக்கு அப்புறமா பெண்களுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக காத்திருந்துச்சு. அந்த சமயம் பன்றியும் கொள்ளு கொள்ளுன்னு குட்டியோட அந்த இடத்துக்கு வர்றத நரி பார்த்துச்சு. பன்றி குட்டிகளை சாப்பிட்டா நல்லா இருக்கும், எவ்வளவு நாள் ஆச்சு பன்னிகளை சாப்பிட்டு அப்படின்னு நினைச்சது நரி. மேல கழுகு குஞ்சும் கீழே பன்னிக்குட்டியும், பேஸ் பேஸ் நல்லா இருக்கும், ரெண்டையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுது நரி. நரியாரே, இந்த மரத்தடியில நானும் என் குட்டிகளும் தங்கலாமா அப்படின்னு அந்த சமயம் பன்றியோட அம்மா கேட்டுச்சு. பேசா தங்குங்க அப்படின்னு சொல்லுச்சு நரி. எனக்கும் என் குட்டிகளுக்கும் ஏதாவது ஆபத்து வருமா நரியாரே அப்படின்னு கவலையோட அம்மா பன்றி கேட்டுச்சு. நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, நான் வயசானவன், இந்த பொந்தே கதின்னு இருக்கிறேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பத்திரமா பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லுச்சு நரி. நரியோட பேச்சை கேட்டு பன்னியும் பன்னியோட குட்டிகளும் அந்த இடத்துலயே தங்குச்சுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பெண் கழுகு குஞ்சு பொரிச்சது. ஒரு 4-5 குஞ்சுகளை பொரிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெண் குஞ்சுகளோட சவுண்டும் கீழே பன்றிகளோட சவுண்டுமா அந்த மரத்தடியில சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பன்றி முதல்ல இருந்து வந்ததுக்கு இப்ப கொஞ்சம் கொள்ளு கொள்ளுன்னு இருந்துச்சு. அம்மா பன்றியும் அப்படிதான் இருந்துச்சு. இதை எப்படியாவது சாப்பிடலான்னு யோசித்துக்கிட்டே இருந்துச்சு நரி. ஆண் கழுகையும் பெண் கழுகையும் ஒரு நாள் கூப்பிட்டுச்சு. இதோ பாருங்க, மரத்தடியில இருக்கிற பன்னி அது சுத்த மோசம், உங்க குஞ்சுகளை எப்படா சாப்பிடலான்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. 2 கழுகுகளும் இரை தேட வெளியே போகவே இல்லை. கூட்டுல உள்ள குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து இரை தேட போகாம கூட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல அம்மா பண்ணிட்ட நரி போச்சு. மேல உள்ள கழுகு 2ஐயும் காமிச்சு, இந்த கழுகுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இந்த கழுகுகள் ரொம்ப மோசம், உங்களோட குட்டிகளை எப்ப கொத்தி சாப்பிடலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு நரி.
பன்னியும் அதை நம்புச்சு. அதுக்கு ரொம்ப பயம், குட்டிகளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. அதனால உணவு தேடி எங்கேயும் போகாம பன்றி குட்டிகளோடயே இருக்க ஆரம்பிச்சுது. கழுகுகள் தன்னோட குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக கூட்டுல இருக்க ஆரம்பிச்சது. பன்றி தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுக்காக அதே இடத்துல இருக்க ஆரம்பிச்சுது. கழுகுக்கு பயந்த பன்றிகளும் பன்றிகளுக்கு பயந்த கழுகும் இரை தேடாம அப்படியே இருக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உணவு இல்லாதனால இளைக்க ஆரம்பிச்சு அப்படியே குட்டிகளும் குஞ்சுகளும் செத்து போச்சு. எல்லாமே செத்து போன உடனே ரொம்ப சந்தோஷமா நரி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுது. நரி அதுக்கப்புறம் எங்க உணவு கிடைக்கும்னு தேடி போக ஆரம்பிச்சுது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யாரோட நட்பு கொள்ளணும்னு யோசித்து நட்பா பழகணும். இல்லைன்னா இந்த கழுகுகளுக்கும் பன்னிகளுக்கும் நேர்ந்த பரிதாபமான முடிவு பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் முடியும். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல நண்பர்களோட பழகுங்க. நட்பே நமக்கு எதிரியா மாறிடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next video.